ஸ்ட்ரைட்டா பாருங்களேன், அது ஜூம் பண்ணுங்க. அதான் நம்மளுக்கு ஈச்சங்காடு சிக்னலுங்க, ரேடியல் ரோட் சரிங்களா. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்க காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கு சரிங்களா. ஸோ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ரேடியல் ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டரே லொக்கேட் ஆயிருக்க மாதிரி ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் நல்ல ஒரு ஸ்பேஷியா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தாங்க. ஸ்டில்ட்டு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல 6 யூனிட் வரும். ஆனா 7 கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு கார் பார்க்கிங்கே வருங்க. ஃபுல்லாக ஹாலை காட்டுங்களேன். ஸோ ஹாலை மட்டும் பாருங்க எவ்வளவு பெரிய ஹாலா இருக்குன்னு சொல்லிட்டு. ஹால்லே பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபேன் பாயிண்ட் தான் சரிங்களா. வாங்க இங்க பாருங்க 10/11 10க்கு 11ல ஒரு ரூம் சைஸ்ல நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே கொடுத்துருக்கோம். இந்த விண்டோ ஓபன் பண்ணனே பாருங்க, ஸ்ட்ரைட்டா பாருங்க நம்மளுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் தெரியுதுங்களா. அதான் நம்மளுக்கு ரேடியல் ரோட் பக்கத்துலேயே பாருங்க பசுரி ஹோட்டல் இருக்கு. அதான் நம்மளுக்கு ரேடியல் ரோட் மெயின் ரோட் சரிங்களா. பஸ் போற மெயின் ரோட் எக்ஸாக்டா பஸ் போற மெயின் ரோடுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு சரிங்களா. வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படியே நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டா பாருங்களேன், அது ஜூம் பண்ணுங்க. அதான் நம்மளுக்கு ஈச்சங்காடு சிக்னலுங்க, ரேடியல் ரோட் சரிங்களா. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்க காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கு சரிங்களா. ஸோ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ரேடியல் ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டரே லொக்கேட் ஆயிருக்க மாதிரி ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் நல்ல ஒரு ஸ்பேஷியா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தாங்க. ஸோ ரேடியல் ரோட்ல பார்த்துட்டு இருக்க நம்ம சஸ்கல் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்டான ப்ராப்பர்ட்டியா இருக்கும். ஏன்னா ஒரு 2 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம சைட் மார்க்கெட்டிங் எடுக்கும் போது பாருங்க 6 வீடு இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வீடு தான் அவைலபிளா இருக்கு. ரியர் ஃபேசிங்ல 2 வீடு அவைலபிளா இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போற யூனிட்டோட பில்டப் ஏரியா 1081 ஸ்கொயர் ஃபீட்ல 2 யூனிட் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை பத்தின மதுரையில் எல்லாமே நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டில்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் 6 யூனிட் வரும். ஆனால் 7 கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு கார் பார்க்கிங்கே வருங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு பாத்வே வந்துடும். அது மாதிரி 6 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோங்க. அப்படியே வாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு இபி மீட்ரு வந்துடும். எல்லாமே 3 ஃபேஸ் இபி தான் சரிங்களா. அது மாதிரி CCTV கேமரா கொடுத்துருக்கோம். நீங்கள் இங்கே டிஸ்பிளேல பார்த்துக்கலாம். அது மாதிரி உங்கள் ஃபோனில் நெட் இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் ஃபோனில் ஒரே ஒரு ஒய்ஃபை இருந்தால் யார் உள்ளே வரா யார் வெளியில் போகிறான்னு சொல்லிட்டு உங்களால் லைவாகவே பார்த்துக்க முடியுங்க. ஸோ போர்வெல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 போர்வெல் கொடுத்துருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்வெல் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 250 ஃபீட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த போர்வெல் பார்த்தீங்கன்னா நம்ம 150 ஃபீட் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்புக்கான போர்வெல் வந்துடுவாங்க. அதுக்கான மோட்டர் எல்லாமே இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ் வந்துடும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்மளுக்கு லிஃப்ட் இருக்கு சரிங்களா. ஸோ டோட்டலா இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல 2 யூனிட் தான் இப்போ நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. மற்ற யூனிட் எல்லாமே சூட் ஆயிடுச்சு. வாங்க மேலே போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. லிஃப்ட்டை விட்டு வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு லாபி மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக நம்மளுக்கு ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக பார்த்தா அந்த சன்கிளாஸ் ஃப்ரேம் மாதிரி போட்டிருக்காங்க. வெயில் அடிச்சாலும் நம்மளுக்கு உள்ள நல்லா தான் இருக்கும் சரிங்களா. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாவே இருக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க 6 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது எல்லாமே நம்மளுக்கு ரோட் ஃபேசிங். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரோட் ஃபேசிங் வரும். இப்போ நம்மளுக்கு ரியர் ஃபேசிங்ல 2 யூனிட் அவைலபிளா இருக்கு. எந்த ஃப்ளோர்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர்ல அவைலபிளா இருக்கு சரிங்களா. ஸோ மெயின் டோர் எல்லாமே தீக்குட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்கோங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் லாக் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட், கார்டு ஆக்சஸ், பாஸ்போர்ட் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிஜிட்டல் லாக் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்படியே வாங்க உள்ள. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா இன்னொரு வாட்டி சொல்றேன், 1081 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1081 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா மட்டும் வந்துடும். ஸோ உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு ஹால் தெரியாது, ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு வால் தான் தெரியும் சரிங்களா. இந்த ஏரியால ஒரு சின்னதா நீங்க பார்ட்டிஷன் மாதிரி போட்டு இந்த சைட்ல பாருங்க நீங்க அந்த மீன் தொட்டில வைப்பாங்க பாருங்க என்ட்ரன்ஸ்ல அந்த புத்தர் போட்டோ அது மாதிரிலாம் இங்க டெக்கரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே ஹாலை காட்டுங்களேன். ஸோ ஹாலை மட்டும் பாருங்க எவ்வளவு பெரிய ஹாலா இருக்குன்னு சொல்லிட்டு. ஹால்லே பாத்தீங்கன்னா 2 ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபேன் பாயிண்ட் தான் சரிங்களா. ஸோ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் கொடுத்துருக்குங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சோஃபா போடுற மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்பேஸ் உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு எல் ஷேப்ல உள்ள இருக்கு பாருங்க. இதுல வந்து நீங்க சோஃபா போட்டுக்கலாம். இன்வெர்டருக்கான ப்ரொவிஷன் அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இங்க நீங்க சோஃபா போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைட்ல நம்ம சோஃபா போடுற மாதிரி நல்ல ஒரு எல் ஷேப்ல நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் பாருங்க நீங்க ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு டைனிங் ஹாலாவே நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடும் சரிங்களா. ஸோ இதுல வந்து
ஒரு 4ல இருந்து ஒரு 6 பேர் கூட நீங்க தாராளமா உட்காந்து டைனிங் பண்ணா அவ்வளவு பெரிய ஸ்பேஸா தான் கொடுத்துருக்கோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாவே நம்ம ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்கோம். அதுலேயே பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட் எல்லாமே போட்டிருக்கோம் சரிங்களா. இதுவும் பாத்தீங்கன்னா அந்த சன்கிளாஸ் டைப்ல தான் போட்டிருக்கோம். நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்டே போயிடுச்சு அப்படின்னாலும் நான் ஓபன் பண்ணியே காட்டுறேன். எவ்வளவு வெளிச்சம் உள்ள வருது பாருங்க. ஹாலை காட்டுங்க. இந்த விண்டோ ஓபன் பண்ணனே பாருங்க எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாருங்க. ப்ராப்பர்ட்டியே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோங்க. ஸோ டேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோமானியா பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கபோர்ட்ஸ் ட்ராவ்ஸ் எல்லாமே வந்துருவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹுட் அண்ட் ஃபினிஷிங்கில் வந்துடும். எல்லாமே அந்த சோமானியா பிராண்டோட அந்த ஃபிட்டிங் தான் ஃபுல்லாகவே சரிங்களா. ஸோ நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கு. அடுத்தது கிச்சன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சஸ்கோல் சொந்த அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அப்படியே உள்ள வாங்க. இங்கே பாருங்க 10x11 10க்கு 11ல ஒரு ரூம் சைஸ்ல நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குங்க. அது மாதிரி 100% வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த சைடு பாருங்க நல்ல ஒரு பெரிய சிங்க் கொடுத்துருக்கோம். 2 டேப் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஃபுல்லா அந்த டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணிருக்கோம். இன்னும் நீங்க மாடுலர் கிச்சன் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அடுத்து பெட்ரூம் பார்த்துடலாம் அவங்க. அது மாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்லயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ அப்படியே வந்தவொடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்ல 2 பெட்ரூம் இருக்குங்க. ஸோ சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வரும். வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டிருக்கோம். அப் டு பாத்தீங்கன்னா 7 feet வரைக்குமே டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்கோம். ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், உங்களுக்கு வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்கு சரிங்களா. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் டோர்ஸ்லாம் பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு அந்த விஷுவலா பார்க்கும் போதே அந்த குவாலிட்டி எல்லாமே உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பெட்ரூம் சைஸை மட்டும் பாருங்களேன். 12x12ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் வந்துருங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஒரு ஃபேன் நம்ம போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல யாருன்னா ரேடியல் ரோட்ல பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா டெய்லி அவ்வளோ என்கொயரிஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. உங்களுக்காக ஒரு அருமையான ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ணி காட்டிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11x11ல இருக்கு. லேஃப்ட் இருக்கு. ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ இந்த விண்டோ ஓப்பன் பண்ணனே பாருங்க. ஸ்ட்ரைட்டா பாருங்க நம்மளுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் தெரியுதுங்களா. அதான் நம்மளுக்கு ரேடியல் ரோட். பக்கத்துலேயே பாருங்க ஃபசுரி ஹோட்டல் இருக்கு. அதான் நம்மளுக்கு ரேடியல் ரோட் மெயின் ரோட் சரிங்களா. பஸ் போற மெயின் ரோட். எக்ஸாக்டா பஸ் போற மெயின் ரோடுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சரிங்களா. அப்படியே வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாஷிங் மிஷின் செட் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட், டேப் பாயிண்ட், தண்ணி போறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட், சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே வந்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம். ஆல்ரெடி ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தோம். இது நம்மளுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வரும். இந்த ரெஸ்ட் ரூம்லயும் டிஃபரெண்ட் பேட்டர்ன்ல டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்கோம். வெஸ்டர்ன் கிளாஸ் செட் இருக்கு. ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸுமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நான் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். இந்த கார் பார்க்கிங், ஈவி தனியா நான் பிரிச்சு சொல்ல விரும்பல. ஸோ எல்லாமே சேர்த்து. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா 5% ஜிஎஸ்டி வரும். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க 5% ஜிஎஸ்டி சேவ் பண்ணலாம். அது எதனால அப்படின்னு பார்க்கும்போது ரெடி டு ஆக்குபைல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு 5% ஜிஎஸ்டி வராது. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போதும் 5% ஜிஎஸ்டி வராது. ஸோ 79 lakhs பிரைஸ் கோட் பண்றாங்க சரிங்களா. இந்த 79 lakhsல என்னென்ன வரும்னு சொல்லிட்டு இன்னும் நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கார் பார்க்கிங், இபி, லிஃப்ட், இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் பேஸ் பிரைஸ் எல்லாமே சேர்த்து 79 lakhs பிரைஸ் வருதுங்க. அதுல இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்லி பிரைஸும் நெகோசியேஷன் இருக்கு. என்னால என்ன பெஸ்டான பிரைஸ் பண்ணி தர முடியுமோ அந்த பெஸ்டான பிரைஸ் என்னால உங்களுக்கு பண்ணி தர முடியும். டைரக்டா சைட் வந்து பாருங்க. அடிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் உங்களுக்கு வரும் சரிங்களா. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க அடுத்தடுத்து பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல் ரெகுலராகவே லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல்ல போஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.